ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகண்ட அருள் வந்து 100% இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே வருடத்தில் இருக்கும் 12 மாதங்களில் ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாளில் பிறந்து தான் இருப்போம். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்மளுடைய பெற்றோர்கள் என்னுடைய குழந்தை நல்லபடியாக இந்த உலகிற்கு வரணும்னு சொல்லி வேண்டி கொள்ளுவாங்க. அதே போல தான் சில பேருக்கு வந்து திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்தால் முருகனுக்கு விரதம் இருந்து குழந்தை வரம் பெற்று தான் வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கும். அப்படி அந்த முருகனிடம் வந்து குழந்தை வரம் வேண்டி பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு முருகனின் அருள் வந்து கட்டாயம் இருக்கும்னு தான் சொல்லணும். அதாவது ஆனால் சில மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் அருள் முழுமையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதனை பற்றி தான் இன்றைக்கு நாங்க பதிவுல பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு வருடத்துல இருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல குறிப்பிட்ட மாதத்துல மட்டும்தான் முருகப்பெருமானின் அருள் இருக்குமாம். அப்படி முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும் மாதங்கள்ல பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் அருளும் அனுக்கிரகமும் அம்சமும் முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு சில வேளை சந்தேகம் வரக்கூடும், இந்த மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் முருகனின் அருள் இருக்குமா, அப்ப மற்ற மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு முருகண்ட அருள் இருக்காதா என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னா உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். முருகனை வழிபடக்கூடிய அனைவருக்கும் முருகனின் அருள் வந்து ஆசியும் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் முருகன் அவர்களுடைய பக்தர்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே சமமாகத்தான் அருள் புரிவார். அப்போ ஏன் இந்த மாசத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் முருகன் அருள் கிடைக்கும் என்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடும் இல்லையா? இதற்கான வந்து காரணத்தை ஆன்மீகத்துல கூறியிருக்கிறாங்க. சில கோள்களின் வந்து சேர்க்கையினாலும் நட்சத்திரங்களின் ஏற்படக்கூடிய மாற்றங்களாலும் 12 மாதங்கள்ல குறிப்பிட்ட மாதங்கள்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தின் பார்வையும் முருகனின் நேரடியான ஒரு தாக்கமும் ஏற்படுவதால் தான் அந்த மாதங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பிறக்கும் குழந்தைகளுக்கு முருகனின் அருள் வந்து இயற்கையாகவே கிடைக்குமாம். இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் முருகனின் பக்தர்களாக இல்லைன்னு சொன்னாலும் முருகனின் அருள் வந்து கிடைக்கும் என்று ஆன்மீகத்துல கூறப்படுகிறது. எந்த மாதத்துல பிறந்தவர்களுக்கு முருகனின் அருள் கிடைக்கும்னு சொல்லி இப்ப வாங்க பார்க்கலாம். 12 மாதங்கள்ல ஒன்றான வைகாசி மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகனின் அருள் வந்து கிடைக்குமாம். இது எதனால் என்று சொன்னால் முருகன் அவதரித்த மாதம் தான் வைகாசி. இவர் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பாரு. அதனால் இந்த மாதம் முழுவதும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முருகனின் அருள் என்பது முழுமையாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதுலயும் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். இந்த வைகாசி மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா முருகன் மீது ஒரு பக்தியும் அன்பும் அளவுக்கு அதிகமாக இருக்குமாம். மேலும் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் இன்னொரு மாதத்துல பிறந்தவர்களும் முருகனின் அருள் வந்து இருக்குமாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கார்த்திகை மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு முருகனின் அருள் வந்து முழுமையாக கிடைக்கும். இந்த மாதத்துல பிறந்தவர்கள் முருகனுக்கு வழிபாடு செய்வதன் மூலமும் ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.